லொல்லுசபா நடிகர் ஆண்டனி இப்ப இறந்து போனதுக்கு அப்புறமா, அவர பத்தியான பல தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி தான் கைப்பட எழுதின கடிதம் ஒண்ண, இப்ப அவருக்கு நெருக்கமான நண்பர்கள கைப்பத்தி, அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாரி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில லொல்லுசபால ஒரு பெரிய நடிகரா வலம் வந்தவர் தான் லொல்லுசபா ஆண்டனி. அந்த அளவுக்கு பெருசா பட வாய்ப்புகளும் வரல. ஆனா லொல்லுசபா மூலியமா சம்பாரிச்சு வீடு, காரு, பங்களா ஒழுங்கா தான் இருந்தாரு. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அவரோட உடல்நிலை அப்படியே மோசமாயிடுச்சு. அவர் உடல்நிலை மோசமாகக்கூடிய அந்த நேரத்தில கூட, அவங்களோட மனைவியும், பசங்களும் அவர விட்டு போயிட்டாங்களாம். கடைசி காலகட்டத்தில வீடு, பங்களா, கார் எல்லாத்தையும் வித்துட்டு, சிகிச்சையே பலன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்திருக்கு. நெஞ்சு முழுக்க சளி ஏற்பட்டிருக்குது. கால் ஃபுல்லா வீங்கியிருக்கு சளியால. கால் முழுக்க நீர் கோத்துக்கிட்டதால இடுப்பு கீழ அவரால கால் வேலை செய்யாதாம். 2 பக்கமும் திரும்பி படுக்கவே முடியாதாம். இது மாரி எக்கச்சக்கமான பிரச்சனைய அனுபவிச்சிருக்காரு. இந்த நிலையில ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை அவர் உயிர் பிரிஞ்சிருக்கிறதா, சிறுகதைக்கு ஆசை சீரியல்ல செல்வம் கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய நபர் அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி, லொல்லுசபா ஆண்டனி வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாரு. கடைசி காலகட்டத்தில தனியா தான் இருந்திருக்காரு. அவருக்கு சமைச்சு போடுறதுக்கு சாப்பாடு குடுக்குற ஆள் கிடையாது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் கடைசி காலகட்ட தனிமையில தான் கைப்பட ஒரு கடிதத்த ஒண்ண எழுதி அவரோட ரூம்ல வச்சிருக்காரு. அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்ப காலகட்டத்தில சந்தானம் என்கிட்ட எவ்வளவோ சொன்னாரு. கெட்ட பசங்களோட சேராத, கெட்ட பழக்கம் செய்யாதன்னு சொன்னாரு. நான் ஆனா கேட்கவே இல்ல. அதோட விளைவு இப்ப நான் தனிமையில இருக்கேன். என் கூட எல்லாம் இருந்தும் இப்ப நான் எதுவுமே இல்லாத மாரி இருக்கேன். சாப்பாட்டுக்கு, மருந்து வாங்குறதுக்குலாம் காசே கிடையாது. சந்தானம் அடிக்கடி உதவி பண்ணியிருக்காரு. நான் இந்த நேரத்துல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த லெட்டர படிக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியாது. அதே மாதிரி மனோகர் அண்ணனும் எனக்கு நெறைய உதவி பண்ணியிருக்காரு. கேட்கும்போதெல்லாம் பணம் குடுத்திருக்காரு. ஃப்ரெண்டு பழனியப்பனும் என் கூட உறுதுணையா இருந்திருக்கான். இப்படிப்பட்ட ஆட்கள நான் மறக்கவே மாட்டேன். மனைவி, பசங்கன்னு எல்லாம் இருந்தும் என் பக்கத்துல இப்ப கடைசி காலகட்டத்துல யாருமே இல்ல. காசு பணம் இருக்கும்போது எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க. உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா, சம்பாதிக்க முடியாம போனதுக்கு அப்புறமா அவங்க விட்டு போயிட்டாங்க. ஆனா அத பத்தி நான் கவலைப்படல. என்னைக்காவது ஒரு நாள் நான் பழைய நிலைமைக்கு திரும்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அதுக்கேத்த பொருளாதாரம் என்கிட்ட இல்ல. இருந்தாலும் நான் வாழ்ந்த வரைக்கும் எல்லாரையும் ஓரளவுக்கு சிரிக்க வச்சிருக்கேன். எனக்கு அந்த ஒரு நிம்மதி போதுங்கிற மாதிரியும், எக்கச்சக்கமான நண்பர்கள சம்பாரிச்சிருக்கேன். அவங்க தான் என்ன கடைசி காலத்துல பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கிற மாதிரியும் தான் அந்த கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த கடிதத்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு அவரோட உடல அடக்கம் பண்ணிட்டு பிரிச்சு பார்த்து படிச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. தீய பழக்கத்தால லொல்லுசபா ஆண்டனியோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரொம்ப எமோஷனலா அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.